இங்க பாங்குன்ற ஒருத்தவன் பிரைம் மினிஸ்டர் வீட்ல செஃப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவனோட சமைக்கிற அந்த ஸ்டைலும் ஃபுட்டோட டேஸ்டும் யாராலுமே கொடுக்க முடியாது. பக்காவா ரெடி பண்ணுவான். ஒரு நாள் பிஎம் வந்துட்டு அம்பாசிடர் ஒருத்தர் வராரு. அவருக்கு பயங்கரமான டின்னர் ரெடி பண்ணும். மீன்ல ஒரு எலும்பு கூட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாரு. ஆனா வந்த அம்பாசிடர் சாப்பிட்ட முதல் வாயிலே மீனோட ஊக்கு மாட்டிக்குது. இத பார்த்ததும் காட்ஸ் எல்லாம் சமைச்சவன் யாரான்னு சொல்லிட்டு தேடுன்னு தேடுறாங்க. இவனும் இப்ப பயந்து போயிட்டு அபார்ட்மெண்ட்டுக்கே ஓடி போயிடுறான். அங்கேயும் போயிட்டு போலீஸ் கதவை தட்டுறாங்க. நீ நான் செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனி வழியா எகிரி வெளியே குச்சலான்னு சொல்லிட்டு பாக்குறான். அப்ப ஸ்லிப் ஆகி கீழே போது கரெக்டா ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துறான். ஆனா இவனோட தலை போயிட்டு கரெக்டா தரையில இடிச்சுக்குது. அப்படியே மயக்கத்துல போன இவனுக்கு தண்ணிக்குள்ளேயே ஒரு பொண்ணு வந்து கிஸ் பண்ற மாதிரி தோணுது. அப்படியே கண்ணு விழிச்சு பார்த்தா நம்ம பாங்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேலஸ்ல இருக்கான். அப்படியே வேகமா ஓடி போயிட்டு பக்கத்துல இருந்த கண்ணாடியில பார்த்தா இவன் பொண்ணா மாறிட்டு இருக்கான். வேற எதனா ஆபரேஷன் எதனா மாத்தி ஈத்தி பண்ணிட்டானுங்களா, எதையோ வெட்டி எடுத்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வரான். அதுக்கப்புறமா தான் இவனுக்கே புரிய வருது இங்க இருக்க சோல்ஜர் ட்ரெஸ் பிளேஸ் எல்லாம் பார்த்தா டைம் டிராவல் பண்ணிருக்கோன்றத புரிஞ்சுக்கிறான். இந்த விஷயம் இப்ப தெரிய வந்ததும் மயக்கம் போட்டு கீழே விழ மறுநாள் காலையில எழுந்ததும் பார்த்தா ஒரு வேலைக்காரி வந்து நீங்க தான் கிம் சோ யங் ஃபியூச்சர் குயின்ன்ற மாதிரி சொல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு ஒரு ராஜாவுக்கும் கல்யாணம்ன்ற மாதிரி சொல்ல பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். அந்த ராணி லேக்ல குளிக்க போகும்போது எங்கேயோ இடிச்சிட்டு இருக்கா. அதே சமயம் தான் இவன ஸ்விம்மிங் பூலுக்குள்ள இடிச்சுக்கிட்டு மயங்கிட்டு இருப்பான். சோ ரெண்டு பாடியோட சோளம் இப்படிதான் மாறி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இப்ப அந்த லேக்க தேடி ஓடுறான். போய் பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி இல்ல, மொத்தமா வறண்டு போயிருக்கு. சரி வேற எதனா தண்ணியில குதிச்சா பிரசன்ட்டுக்கு போக முடியுமான்னு சொல்லிட்டு பக்கெட் தண்ணி எல்லாம் குச்சி பாக்குறான். ஆனா ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. கொஞ்ச நாள்ல கல்யாண நாளும் வந்துருச்சு. மேக்கப் பண்ண தெரியல, ஒண்ணும் தெரியல. கூட இருந்தவங்க தான் இவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. பயத்தோடவே போறான். ராஜாவும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தலைவனுக்கும் பிபி ஏறுது. இவன் நம்மள விடமாட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சரக்க ஊத்தி கொடுத்து ராஜாவை தூங்க வச்சிடறான். மறுநாள் விடிஞ்சதும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்னமோ கொண்டு வந்து வைக்கிறாங்க. இவனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. எனக்கு ராமன் டிஷ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆனா அங்க இருக்கவங்களுக்கு இவன் என்ன கேக்குறான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அங்க இருந்த ராயல் செஃப் இதை கேட்டு செம கடுப்பாயிட்டு என்னென்னமோ சொல்றீங்கல்ல, முடிஞ்சா நீங்க வந்து சமைங்கன்ற மாதிரி சொல்லிடுறான். இப்ப நம்ம பாங்கு ஈகோ டச் பண்ணதால கிச்சனுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறான். அங்க இருக்கிறவங்க குயினுக்கு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க. அப்பதான் இவனோட நைஃப் ஸ்கில்ல பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. வேகமா வெட்டி சீன் போட்டா மட்டும் டேஸ்ட்ன்றது வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ராயல் செஃப் பாத்துட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்துல இவ கேட்ட அந்த ராமன் டிஷ்ஷே பண்ணி முடிச்சிடுறா. இவ போனதுக்கு அப்புறமா அந்த ராயல் செஃப் இவ செஞ்ச டிஷ்ஷை ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பாக்குறான். இவனுக்கே ரொம்ப பிடிச்சு போயிடுது. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி டேஸ்ட் ஃபீல் பண்ணதே இல்லைன்ற மாதிரி சொல்ல, இப்பதான் நம்ம தலைவன் பாங்கு ஒரு செம்ம ஐடியா வருது. இந்த குக்கிங் டேலண்ட வச்சு கிராண்ட் குயினை கரெக்ட் பண்ணி அந்த லேக்க அவங்க மூலமா எப்படியாச்சும் ஃபீல் பண்ண வச்சு பிரசன்ட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு பாக்குறான்.